ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த தியான வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Don't grumble against one another, brothers and sisters, or you will be judged. The judge is standing at the door என்று NIV-ல நம்ம வாசிக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். டோன்ட் கிரம்பிள் அகெயின்ஸ்ட் ஒன் அனதர். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எந்த ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தாலும் அது ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அறிந்து முழு மனதோடு அதற்கு கீழ்ப்படிய நம்மை தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவை, இந்த அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மைக்கு தாவே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க, எங்களை கூட்டி சேர்த்தீங்க, உம்முடைய நாமத்தினால் இணைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே கர்த்தாவை நிரப்பினீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்து செய்கிற சின்னங்களாகவும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த புதிய மாதத்தினுடைய அந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் 1ஆம் தேதி வாசற்படியில் நியாயாதிபதி அப்படின்றதான ஒரு செய்தியை பார்த்தோம். அதனுடைய அப்படியே கண்டினியூஷனாக தான் இந்த செய்தியும். அதில் பார்த்தோம், வாசற்படியிலே நிற்கிறேன் என்ற இரட்சகரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து விசுவாசித்ததால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3:20 இப்படி நீங்கள் வாசிப்பீங்க. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், ஒருவன் என்னை கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பான் என்று சொன்னால், கதவை திறப்பான் என்று சொன்னால், அதாவது தன்னை ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னால், என்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், நான் அவனிடத்தில் பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு சொல்ல ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. நம்ம இருதயத்தை நாம் அவருக்கு திறந்ததால் இரட்சகர் நமக்குள் வாசம் பண்ணுகிற வாய்ப்பை நாம் பெற்றோம். அதே இரட்சகர் நியாயாதிபதியாக வாசற்படியில் நிற்கிறார். ஆகையால் ஜாக்கிரதையாக ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் என்கிற செய்தி தான் யாக்கோபு நிருபத்தில் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதான ஆலோசனையை காணப்படுது. அதை அடுத்து தான் இந்த நாள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முறையிடாதிருங்கள், இப்படி வாசிக்கிறோம். முறையிடாதிருங்கள், ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் போது டோன்ட் கிரம்பிள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதில் உள்ளதான வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வாசிக்கும் போது அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் காணப்படுது. என்ன அப்படின்னா, முறையிடுதல் தவறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக முறையிடுதல் என்பது தவறல்ல. ஏனென்று சொன்னால், முறையிடுதல் என்றால் கூப்பிடுதல், கூக்குரலிடுதல் அல்லது கிரையிங் அவுட் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முறையிடுதல் என்பதனுடைய அர்த்தம். முதலாவது அதை நம்ம பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ஏன் முறையிடாதிருங்கள், விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம பார்க்கலாம். அது முறுமுறுப்பை குறிக்கிறதான காரியம். முதலாவது, முறையிடுதல் தவறல்ல என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம். யாத்ராகமம் 2:23. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆங்கிலத்தில் தே கிரைட் அவுட் ஃபார் ஹெல்ப் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல முறையிடுதல் என்கிறதான காரியம் தவறாக பார்க்கப்படலை. அது ஆண்டவர் கேட்டார், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் இறங்கினார், மோசேயை அழைத்தார், அவன் மூலமாக கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போ அடிமைத்தனத்தினாலே தவிக்கிறவர்கள் விடுதலைக்காகவும்
தங்களுடைய உதவிக்காகவும் எழுப்புகிறதான இந்த ஒரு அவல சத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா முறையிடுதல் அப்படின்றதான காரியம். அப்போ அவர்களுக்கு ஆண்டவரை தேவ பிள்ளைகள் தான், ஆனால் ஒரு 400 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அடிமைத்தல் எத்தனையோ ஜென்ரேஷன் கடந்து போயிருக்கோம்ல. ஒரு 25 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஒரு 8 ஜென்ரேஷன் மேலே கடந்து போயிருக்கும். அப்போ தேவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பயபக்தியாக நம்புகிறவர்களாகலாம் அவர்கள் காணப்பட்டிருக்க மாட்டாங்க. விசுவாசித்திருப்பாங்க, விசுவாசிக்காமல் இருப்பாங்க. என்ன தேவன் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துருப்பாங்க. ஆனாலும் கூட அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி க்ரை அவுட் அப்படின்ட்டு முறையிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாதுல்ல. அவங்களுக்கு அங்கே சினகாக்ஸோ ஆலயங்களோ அவர்கள் கூடுகிற இடமோ அப்படியெல்லாம் வந்து இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கல. அப்படியாக பார்வோன் வந்து அனுமதித்திருக்க மாட்டான் அடிமைகளுக்கு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கூக்குரல் வந்து தேவனுக்கு எட்டினது அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து இறங்கி வந்தார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான முறையிடும் சத்தம், முறையிடுதல் அப்படின்னு சொல்லுகிற காரியம் ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இருக்காது. அந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது. இப்போ வந்து ஒரு கூக்குரல், ஒரு ஏக்கம், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல முறையிடுதல் என்று நம்ம பார்க்கிறதான காரியம். பவுல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை சொல்வார். நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறதுன்னு அறியாதிருக்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க இல்லையா? உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண அர்த்தம் என்ன? நோ வேர்ட்ஸ் டு அட்டர். உங்களால் ஒரு வார்த்தை வந்து சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை கிடைக்காது. பயங்கர ஜெப வீரர்களாக இருப்போம், நிறையா ஜெபிப்போம். ஆனால் சில நேரங்களில் சில ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்கு நீங்கள் வார்த்தைகளை தேட வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை தரணும். என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறது அப்படின்ட்டு பைபிளை நம்ம நிறைய தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய வந்து ஜெபிச்சிருப்போம். ஆனாலும் கூட சில நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அந்த வார்த்தை கிடைக்காது. அப்போ இவர்களுடைய நிலையும் அப்படி தான் காணப்பட்டிருக்கும் இல்லையா? இப்போ என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறதுன்னு கூட அறியாது இருக்கிற நேரத்தில் உண்டாகிற தவிப்பில் எழும்புகிறதான அந்த அவல சத்தம், அந்த குரல். ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ முறையிடுதல் என்பது இந்த அர்த்தத்தில் தவறல்ல. யாத்திரா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்நியனை சிறுமைப்படுத்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே புதிய தேசத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்துறாரு. இப்போ வந்து சுதந்திரவாளிகளாய் காணப்படுறாங்க. அப்போ அவர்களுக்குள்ளேயும் சில அந்நியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள காணப்பட்டிருக்கலாம். அவர்கள் அப்படி வந்தார்கள். அப்படி காணப்படுகிறதான அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், அந்நியனை நீ சிரமப்படுத்தக்கூடாது, ஒடுக்காமல் இருக்க வேண்டும். நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தீர்களே, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும், அவர்கள் மத்தியிலே காணப்படுகிற சொந்த ஜனத்திலே காணப்படுகிற விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளே ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒடுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், சிறுமைப்பட்ட நிலையிலே காணப்படுகிறவர்கள், அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அவர்கள்ட்ட நியாயமாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், உபாகமம் 24:18. இது எஜமான்களுக்கு சொல்லப்படுகிறதான காரியம். அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாய் இருக்கும் அப்படி சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே காணப்படுகிறதான வேலைக்காரர்கள், அடிமைகள் என்ற அர்த்தம் அல்ல, வேலைக்காரர்கள், அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நீ ஒடுக்காதபடி அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டியதான அந்த கூலியை அந்த நாளிலே நீ கொடுக்கணும். ஏன் என்று சொன்னால் அதன் மேல் அவன் ஏழையும் அவன் மேலே வாஞ்சியமாய் காணப்படுறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அது உனக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனபடினாலே முறையிடுதல் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது சொந்த ஜனங்களால் நசிக்கப்படும் போது
கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த காரியம், எளிமையானவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6:6 வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:6. அதற்கப்புறம் இவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சிறையிருப்புக்கு இவர்கள் போகவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்நிய ஜனங்களினாலே இவர்களை சிட்சிக்கிறார், இவர்கள் செய்ததான துரோகத்தின் நிமித்தம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே முறையிடுதல் என்பது சத்துருவினாலே சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான காரியம். அப்புறம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? முறையிடுதல். ஒருவருக்கு விரோதமாக ஒரு முறையிடாதிருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த முறையிடுதல் என்பதற்கு வேறொரு அர்த்தமும் காணப்படுது. என்ன அப்படின்னா, நியாயமான காரணங்களினாலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு பேரும் முறையிடுதல். ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, சத்ருவினால இருக்கலாம், சொந்த ஜனங்களினாலே இருக்கலாம், அது நிமித்தமாய் காணப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பேரும் முறையிடுதல். இப்போ முறையிடுதல் என்பது தவறல்ல அப்படின்னு சொன்னா எதுதான் தவறு அப்படின்ற காரியத்தை பார்க்கும்போது, முறையிடுதல் என்பதற்கு நான் சொன்னேன் கிரை அவுட் அப்படின்றதான வார்த்தை, கூப்பிடுதல், கூக்குரலிடுதல் என்ற அர்த்தத்தை பார்த்தோம். இந்த வசனத்துல இன்னைக்கு நம்ம பார்த்ததான யாக்கோபு நிருபத்திலே காணப்படுகிறதான 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறதான ஆலோசனை தியான வசனத்தின் படி நீங்க பார்ப்பீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா கிரம்புல். அதனால தான் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, தமிழை வாசித்ததுக்கும் இங்கிலீஷ்ல வாசித்ததுக்கும். தமிழ் எப்படி போட்டிருக்கு? முறை இடாதிருங்கள். ஆங்கிலத்தில் do not grumble அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கிரம்பிள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப முறையிடுதல் இந்த சென்ஸ், கூப்பிடுதல், கிரை அவுட் தவறல்ல. ஆனால் சகோதரர் ஒருவருக்கொருவர் விரோதமாக முறுமுறுத்து அதன் நிமித்தம் முறையிடுதல் என்பது தவறு. அர்த்தம் என்னன்னா, டோன்ட் கிரம்பிள் அண்ட் கம்ப்ளைன் என்கிறதான காரியம். திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை, முதல் பகுதியாவது அட்லீஸ்ட். யாக்கோபு 5:9a, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் சொல்லிட்டு இன்னொரு எச்சரிப்பாக வாசற்படியில நியாயாதிபதி நிற்கிறான்னு சொல்றார். சகோதரர் என்று இங்க சொல்லப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம் என்ன? ஹவு டிட் வி பிகேம் பிரதர்ஸ்? நான் அதனால தான் NIV வாசித்தேன். NIVல வாசிக்கும் போது அந்த சகோதரரே என்பதற்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போ எல்லாரையும் குறிக்கிறதான வார்த்தை அது. சகோதரர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, சகோதரர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன மீனிங் இருக்கு சகோதரர்னா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சகோதரர் அப்படின்னு சொன்னா ஒரே தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள். உண்டாக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை மட்டும் உண்டாக்கல, பல மிருக ஜீவங்கள் எல்லாவற்றையும் தான் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ அந்த மனுக்குலம் அப்படின்றதன் அடிப்படையில் மனிதர்கள் எல்லாரும் சகோதரர்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரே தேவனால் உண்டாக்கப்பட்டோம், ஒரே மனு குலத்திலே நம்ம காணப்படுகிறோம். அப்போ மாம்ச பிரகாரமாக எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகள் என்கிறதன் அடிப்படையில் தான் முதலாவது சகோதரர். இப்போ இன்னைக்கு டாக்ஸ் காணப்படுது, மனுஷனுடைய லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்ஸை யாரும் பிரதர்ன்னு சொல்கிறது இல்லைல்ல. என்ன மாதிரியான மிருகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேசித்தாலும் கூட அவைகளை நீங்கள் சகோதரர் சகோதரி அப்படின்ட்டு நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எதன் அடிப்படையில் சகோதரர் சகோதரின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரே தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், ஒரு மனிதனை உண்டாக்கினார், அவனுடைய சந்ததியிலே காணப்படுகிறோம் என்கிறதன் அடிப்படை தான் சகோதரர் என்கிறது ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா காணப்படுது. அடுத்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, சகோதரர் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் பல இனங்களாக பிரிந்தார்கள் இல்லையா? உதாரணத்துக்கு இப்படி சிம்பிளாக முடிச்சிடுமே, ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு காணப்படுது. இப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய தேவன் அப்படின்ட்டு நீங்கள் வாசிக்கும் போது என்ன அதில் அறிந்து கொள்கிறீர்கள்? ஆபிரகாம் பெற்ற, ஈசாக்கு பெற்ற யாக்கோபனுடைய பிள்ளைகள் அப்படித்தானே அறிந்து கொள்றீங்க. இல்லைன்னா ஆபிரகாம் பெற்ற இஸ்மவேலுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்க மாட்டீங்க, அது வேற இனமாயிடும்.
ஆபிரகாம் பெற்ற, ஈசாக்கு பெற்ற ஏசாவின் பிள்ளைகள் அப்படின்னா அது வேற இனம் ஆயிடும் இல்லையா? அப்போ நீங்க சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு இனக்குழுக்களாய் காணப்படும் போது அவர்கள் சகோதரர்கள். இன்னும் அப்படியே குறுகி வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஒரு தகப்பனுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, புத்திர சுவிகாரத்தை அடைந்தவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனற்றவர்களாக காணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்ம எல்லாம் நீதிமான்கள் அல்ல, பாவிகளாய் காணப்பட்டோம் அப்படின்லாம் வேதத்தில் வாசிக்கிறீங்க இல்லையா? தேவ மகிமையை அற்றவர்களானோம், இழந்து போயிருந்தோம். அப்போ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இறங்கி வந்து நம்மை ரட்சித்து அவர் யார் என்பதை அறிவித்த போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்படிதானே? அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே சகோதரர் அப்படின்றதான வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, திரும்பவும் ஒரே தேவனை தங்களுடைய தெய்வமாக, தங்களுடைய பிதாவாக, தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல யாக்கோபு யார்கிட்ட பேசுறாரு? ஆதாமுடைய பிள்ளைகள் இடத்துலயா, அல்லது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இடத்துலயா, அல்லது ஒரு குடும்பத்தை பார்த்து பேசுகிறாரா, அல்லது யாரை பார்த்து சகோதரரே அப்படின்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தெய்வமாக அவருடைய நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதான கிறிஸ்தவர்களை பார்த்து. இப்ப யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற சகோதரர்கள் உண்டு. எதன் அடிப்படையில்? யாக்கோபு ஒரு இஸ்ரவேலன், அப்படிதானே? அப்ப அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாம் சகோதரர்கள். ஆனா எல்லாருக்கும் இந்த காரியத்தை எழுதல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு எழுதுகிறதான காரியம். ஆனபடினாலே சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முறுமுறுப்பு உண்டாவதற்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்துல வந்து அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரம்பிள் வந்து பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கிரம்பிள் வந்து கம்ப்ளைண்டா மாறும், முறையிடுதலாக மாறும். ஆனபடினாலே அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவிசுவாசம். இன்னும் கொஞ்சம் அப்படியே சிம்பிளான காரியங்கள்லாம் பார்த்தோன்னா, நம்பிக்கை வந்து இழக்கும். ஒரு காரியத்தில் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை, அப்போ இல்லை மற்ற ஜனங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம நம்பிட்டு இருக்கோம். அந்த காரியம் நிறைவேறாத போது, அவர்கள் ஏமாற்றும் பொழுது, அல்லது தேவன் இந்த காரியத்தை நமக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது அவர் மேலே நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைகிறது அல்லது இழக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரம்பிள் வந்து வரும். அதே மாதிரி ஜனங்கள் மேலே வந்து நம்பிக்கை இழக்கும் பொழுது என்ன உண்டாகும்? முறுமுறுப்பு உண்டாகும். அது முறையிடுதலாக அது மாறும். குறைவு விடும்போது, தாழ்ச்சி அடையும் போது, அல்லது பொறாமை உண்டாகும் போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் மேலேயே பொறாமை உண்டானா கூட என்ன உண்டாகும்? முறுமுறுப்பு. உங்களுக்கெல்லாம் பொறாமையே வந்தது இல்லையோ? யார் மேலேயும் பொறாமை என்ற உணர்வே வந்தது இல்லையோ? அப்படியெல்லாம் வரலன்னா நீங்கள் மனுஷர்களே கிடையாது. வரும், ஆனால் அது நல்லதல்ல. அதை என்ன பண்ணணும்? அதை நம்ம சப்ரஸ் பண்ணணும். இது தவறு என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். பொறாமை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம பாவத்திலிருந்து வருகிறதான காரியம். சரி, ஓகே. அப்போ பொறாமை உண்டாகும் போது பார்த்திங்கன்னா முறுமுறுப்பு, எரிச்சல் அடையும் போது, எரிச்சல் உண்டாயிருக்கா? யாருக்குமே எரிச்சல் வந்தது இல்லையா? எரிச்சல் வந்து வருகிறது இயற்கை தானே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஒரு எரிச்சல். அப்போ எரிச்சல் என்பது கோபத்தினுடைய காரியம் தானே, அல்லது எரிச்சலுடைய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம், அதற்கு பின்பு அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும். அப்போ மனிதர்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது இயற்கை தானே. ஆனால் அந்த எரிச்சல் அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரம்பிள் அண்ட் கம்ப்ளைண்ட்றதான இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். நம்புவதற்கு கடினமானதை கேட்கும்போது நமக்கு என்ன வரும்? முறுமுறுப்பு உண்டாகுமா உண்டாகாதா? உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, இது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இது வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எரிச்சல் வருமா வராதா? இப்போ உதாரணத்துக்கு யோபுக்கு வந்து நல்லா தெரியும் தான் அறிந்து தேவனுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணவில்லை என்று யோபு வந்து பார்த்திங்கன்னா அறிந்திருந்தான் இல்லவா? இப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்
சிநேகிதர்கள், அவனை ரொம்பவும் நேசிக்கிறவர்கள், அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி எல்லாம் சான்ஸ் கிடையாது, நீ ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக நீ செய்திருப்பாய், ஆனபடினால்தான் இந்த காரியம்ட்டு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ நாட்கள்லாம் கூட தெரியாதுல்ல, தொடர்ந்து அவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யோபுக்கு என்ன வந்திருக்கும், எரிச்சல் வருமா வராதா? அப்போ எரிச்சல்னா இதுதான், என்னன்னா தான் செய்யாத ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நீ செஞ்சேன்னு சொல்லும்போது, அல்லது நம்ம நம்புவதற்கு பார்த்திங்கன்னா இயலாததான ஒரு காரியத்தை இதை நீ நம்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் உண்டாகிறது இயற்கை. நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த முறுமுறுப்பு வந்து நமக்கு உண்டாகும். சில வசனங்கள் எல்லாம் அல்லது அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டே வருகிறேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம முறையிடுதல் என்பது பார்த்தது, அது ஆக்சுவலாக முறையிடுதல் என்கிற வார்த்தையை குறிக்கல, அது எதை குறிக்குது? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் என்ன பண்ணாங்க, முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கனுடைய மீனிங் வந்து அங்க முறையிடுதல் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளணும். அது என்னது? முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியம், கிரம்பிள் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியத்தை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வெறும் முறையிடுதல்னு பார்த்தா வேற, ஆனா சகோதரர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடுதல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா முறுமுறுக்கிறதை குறிக்குது. முறுமுறுத்து ஆண்டவருடைய சமூகத்துல அதை கொண்டு போகிறதை குறிக்கிறது. சரி, யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மாராவின் தண்ணீர் அருகே நடந்ததான ஒரு சம்பவம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசித்துட்டு வரணும். எப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர்னா, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இந்த ஜனங்களை அந்த பக்கம் ஆண்டவர் கொண்டு போனார். அப்புறம் வனாந்தரத்தில் அவர்கள் போகிறார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவரை துதித்து அவர்கள் பாடினார்கள், கனப்படுத்தினார்கள் ஆண்டவரை. அந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமாய் காணப்படும். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணீர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? 3 நாள் தண்ணீர், ஆக்சுவலாக ஒரு நாள் தண்ணி இல்லைனாலே நம்மளால் தாங்க முடியாது, அப்படி தானே? நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு என்ன வேணும்? உடனே கதவு திறந்தோடனே லைட்டை போடணும். கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு எரிச்சல் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா எரிச்சல் வரும். நீங்கள் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணீர், காலை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம், வந்துடும் சீக்கிரமாக தண்ணி அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட காணப்படலாம். ஒரு 2 நாள் தண்ணி இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி வரலன்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவீங்களா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குக் பண்ணணும், கேஸ் போய் ஆன் பண்ணுறீங்க, கேஸ் வந்து பாதியிலே நின்றுடுச்சு, வெளியில் போனால் கேஸும் கிடைக்கல, என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு எரிச்சல் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2வது நாள் ஆனால் எப்படி இருக்கும், 3வது நாள் ஆனால் எப்படி இருக்கும், முறுமுறுப்பு வருமா வராதா? அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக இந்த ஜனங்களுடைய பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. 3 நாள் தண்ணீர் குறைபாடு அங்கே காணப்படும் போது வனாந்திரத்தில் அவர்களுக்கு எரிச்சல் அடைந்து அவர்கள் முறுமுறுத்து அதை தங்களுடைய வார்த்தையில், உடனே முறுமுறுத்தான வார்த்தையில் வந்துருமா? இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடக்கி தானே வாசிப்போம். அப்புறம் வெளியில் வருது அப்படின்னா உள்ளே தாங்க முடியாத அளவுக்கு தானே எரிச்சல், அப்படி தானே வெளியில் வருது. அப்போ அவர்கள் வந்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணீரை வேற பார்க்குறாங்க. அந்த தண்ணீரை குடித்தா அது எப்படி இருக்குது? கசப்பாக வேற இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து மாறா. அப்போ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாமல், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கூட யோசிக்காமல் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது முழுசாக அதை வாசித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லவா, நமக்கு அவசியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்ராகம புஸ்தகத்தை நீங்கள் அவசியமாக வாசிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் எப்படி காணப்படுகிறது, ஏன் வந்து முறுமுறுக்கக்கூடாது, குறைவுபடும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து கர்த்தர் எப்படி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்றதான, ஏன் அவ்வளோ கோபம் வந்தது ஆண்டவருக்கு அப்படிலாம் நீங்கள் வந்து அதை வாசிக்கும் போது அந்த ஜனங்க பக்கத்தில் நியாயம் இருக்கிற போல இருக்கும். ஆனால் கர்த்தர் ஏன் இவ்வளவு மோசமாக அவர்களை திட்டுறாரு, கடிந்து கொள்ளுகிறாரு, தண்டிக்கிறாரு அப்படின்றதெல்லாம்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் அதில் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இல்லை புதிய ஏற்பாடு தான் நான் வாசிப்பேன், எப்படி வேணால் நான் வாழலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வேணால் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். அவசியமாக அது நம்முடைய நிழலான வாழ்க்கையை குறிக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து அது கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வந்து வாழ வேண்டும், குறைவின் மத்தியில் முறுமுறுக்காதபடி எப்படி வாழ வேண்டும், குறைவு உண்டாகும் போது எப்படி ஆண்டவரை அணுக வேண்டும் என்கிற காரியத்தை நீங்கள் அதில் படிக்கலாம். சரி, ஓகே. அடுத்த 2வது சம்பவம், சீன் வனாந்திரத்திலே சபையார் அப்பத்திற்கும் இறைச்சிக்கும் ஏங்கின போது நடந்ததான ஒரு சம்பவம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நான் ஏன் இப்படி சொன்னேன் சபையார்? நீங்கள் இதை வந்து சபையார் அப்படி தான் பார்க்கணுன்னு, இவர்கள் எல்லாம் சபையார். 2-3 வசனம் யாத்திராகமம் 16. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, எப்படி அப்போ இறைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு பாத்திரத்தில் வைத்து வேணுன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, அங்கேயே செத்திருந்தா பரவாயில்ல, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். ரொம்ப வந்து ஓவராக பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஓவராக தான் பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறதுல உண்மை இல்லைன்னு தெரியும். கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து அப்பம் இல்லை, இறைச்சி இல்லை அப்படின்றது வந்து உண்மை. ஆனால் அந்த முறுமுறுப்பு எவ்வளமாய் வருது அப்படின்னு சொன்னால், எங்களை வந்து கொல்லும்படிக்கா இங்கே நீங்கள் கொண்டு வந்தீங்க, பட்டினியினால் கொல்லும்படிக்கா நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அதுக்காக கொண்டு வந்தாங்க ஆண்டவர். என்ன அப்படின்னா, அவர்களுக்கே நன்றாக தெரியும், அவர்களுக்கு ஜெபிக்க கூட வார்த்தை கூட இல்லாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, அவரை நோக்கி அடிமைத்தனத்தினாலே ஆளோட்டு நிமித்தமாக கூக்குரல் இடுகிறார்கள். அவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாமோடு கூட பேசினோம் அல்லவா, 400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை அழைத்து நீ எங்கே போ, அவன் போக மாட்டேன்றான், உன் அண்ணன் வரான்ல அவனையும் கூட்டுட்டு போ, நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை கூட இருந்து அவர்களை அழைத்து வருவேன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அழைத்து வந்தார். வரும்போதே அதிசயங்கள் எல்லாம் பண்ணுறார். எங்கே விடுதலையாக்கிறதுக்கு முன்பாடியே அதிசயங்கள், விடுதலையாக்கி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பயங்கர, இதுவரைக்கும் உலகத்திலே நடக்காதான அதிசயம். செங்கடல் பிரிந்து ஜனங்கள் வெளியில் தப்பித்து வருகிறார்கள், எதிர்த்து வருகிற சத்துருக்கள் அழிக்கப்பட, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆண்டவரை குதிச்சு ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாரம் குறைவுபடும் பொழுது அல்லது அவங்க எதிர்பார்க்கிற ஆகாரம் கிடைக்காத போது டக்குன்னு எங்களை பட்டினி போட்டு கொள்றதுக்காக கொண்டு வந்தீங்க. இப்போ நம்ம இப்படிலாம் பேசுறது உண்டா? சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா? நமக்கு நல்லா தெரியும் நம்ம பேசுகிற வார்த்தை சரி கிடையாது, கோபத்தில் எரிச்சல்ல அந்த வார்த்தைகள் வருகிறது என்று நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வீட்டில் காணப்படுகிறதான ஸ்திரீகள், அம்மாமாருங்க, பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுத்துறதான இந்த காரியங்கள் நிமித்தமாக சில வார்த்தைகள்லாம் வருது இல்லையா? என்ன வார்த்தைங்க? இப்படிப்பட்டதான நெகட்டிவான வார்த்தைகள் வருமானால் நோ, உங்களுக்கு நல்லா தெரியும் பிள்ளைகள் அதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தரலை. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எது நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், இந்த நிலையில வைத்திருக்கிறார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நேரம் உண்டாகிறதான அந்த கோபம் எரிச்சலில் வருகிறதான அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வாசிக்கும் போது இங்கே அறிந்து கொள்ள முடியும். நன்றாக தெரியும், அவங்களுடைய கான்சியஸில் தெரியும் இவங்க பேசுறது தப்பு, இங்கே பட்டினினால் கொல்றதுக்காக புறப்பட பண்ணலை அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறதான சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கிறார்கள். சரி, அடுத்ததாக 3வதாக ரெவிதீம் என்கிறதான ஒரு இடத்துல திரும்பவும் இங்கேயும் குறைவுபடும் போது என்ன, தண்ணீர் குறைவுபடுது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்க உங்களை சொன்னேன். தண்ணீர் குறைவுபட்டாதான் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், சாப்பாடு குறைவுபட்டாதான் கஷ்டம் தெரியும்னு நினைக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நமக்கு குறைவு. நீங்கள் அவருடைய நாமத்தினாலே பாடு அனுபவிக்கிறனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது மட்டுமா? அவருடைய நாமத்தினால் உண்டாகிற பாடுகள்
அல்லது நமக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தின சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுதல் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல நீங்க உண்மையா ஆண்டவருக்காக வாழறது தானே அது குறிக்குது. அப்ப பாடுகள் என்ன சொன்னா, உண்மையா நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அது நிமித்தமாய் உண்டாகிறதான பாடுகள். அது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா இருக்கலாம், அது வந்து சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்தை சீரழிக்கும்படியாக உண்டாகிறதான அந்த சோதனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கிறதான பாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரெவிதீம் என்கிறதான இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 2-3 வசனங்கள் யாத்திராகமத்துல. அப்போது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்கள் தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? நீங்க எப்படி தோணியிருக்கா, நம்ம வந்து கிறிஸ்தவனா மாறினதுனாலதான், விசுவாசியா மாறினதுனால்தான் இந்த கஷ்டம் அப்படி என்னைக்காவது தோணியிருக்கா? நம்ம அந்த மாதிரி நம்ம சஃபர் பண்ணலைல்ல, இந்த ஜனங்களை போல நம்ம சஃபர் பண்ணலை. முதல் நூற்றாண்டிலே காணப்பட்டதான விசுவாசிகளை போல நம்ம சஃபர் பண்ணலை இல்லை. அப்போ இவர்களெல்லாம் அப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாய் கடந்து அவர்கள் போன பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உண்டான சோதனை நிமித்தமாக அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நியாயமற்றதான வார்த்தைகளாய் காணப்படுது. அதனால தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக பேசினார். தண்ணீர் தவனமாய் காணப்படுது. ஏன் வந்து மோசே அவர்களை பார்த்து ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் மோசையோட வாதாடுறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க. மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்ட்டு ஏன் அந்த தலைவன் சொல்றான்? என்ன அர்த்தம் இதுல? கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் என்னன்னா, கொண்டு வந்தவர் இவர்களை நிச்சயமாக வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாம அவர்களை பட்டினி போட்டு கொல்லுவதற்காக அவர் கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கும்போது இதற்காகவா கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்கிறதான காரியம், எங்களுக்கு தண்ணீர் இல்லை நாங்கள் சாக போறோம் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் அழைத்ததான அந்த அழைப்பையே என்ன பண்றாங்க? அவர்கள் அசட்டை பண்ணுகிறாங்க, விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. ஆனபடினாலே மோசே சொல்றான் சிம்பிளா, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்குறீங்க? ஜனங்கள் விடத்துல தண்ணீர் தவனமா இருந்தபடினா மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்து. இவங்க கேட்டாங்களா? யாராவது நீங்க எகிப்து தேசத்திலிருந்து இவர்கள் கதறுகிற சத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. எங்களை விடுதலை ஆக்க மாட்டவர் தேசத்தை விட்டு கொண்டு போவாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை நினைவு கூர்ந்து மோசே வழி வழியாய் வந்து ஆபிரகாம் வந்து சந்ததி சொல்லி கொடுத்தான், அந்த சந்ததி சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படின்னா இவர்கள் இங்கிருந்து எப்படியா இருந்தாலும் விடுதலையாகி போவார்கள் என்று இருக்காரு. ஏன்னா எங்கேயாவது யாராவது ஜெபம் பண்ணது அப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா? அவருடைய மனதிலே தோன்றலை. என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்துவம், அவர்களை கானான் என்கிற தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதான வாக்கு தத்துவம் ஒருவருடைய மனதிலும் தோன்றவும் இல்லை. அதற்காக அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களை வெளியில கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து செய்கிறார். அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் அதை விசுவாசிக்காதபடிக்கு இவர்கள் என்ன பண்றாங்க? எங்களை கொண்டு போடுறதுக்கு தான் எங்களை எல்லாரையும் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? அவர்கள் பேசுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம இன்னைக்கு சஃபர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளை கொண்டு போடுகிறதற்காக, நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, அது பரலோகத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதற்கான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அடுத்து 4வதாக ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பை குறித்து. கானானை சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தி பரப்பின கோத்திர பிரபுக்களாகிய தலைவர்கள், இந்த ஸ்பைஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் செய்ததான அந்த காரியம் என்னாகும் 13-14 அப்புறம் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. நான் வந்து சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 13ல் 33வது வசனம் மாத்திரம், கடைசி வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அதுல அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி
இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா அனுப்ப சொன்னார், இவர்களை போயிட்டு தேசத்தை சுற்றி பார்த்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வர சொல்லு அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, மோசே கிட்ட சொன்னார். நீங்கள் 13-14 நீங்கள் வாசிக்கணும், 13ஆம் அதிகாரம் முழுசு வாசித்து பாருங்க. அப்போ இவர்கள் போறாங்க. யார் அனுப்ப சொன்னார் ஆண்டவர்? சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அதனுடைய பிரபுக்கள், தலைவர்களை நீ அனுப்பணும் அப்படி சொன்னார். அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் காணப்படுகிற பிரபுக்கள், அந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க, 12 பேர் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அவர்கள் வந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 2 பேர் அதில் நற்செய்தி சொன்னாங்க, 10 பேர் துர்ச்செய்தி. அந்த செய்திக்கு பேர் சொல்லுது, அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த தேசம் நல்ல தேசம், நாம் என்ன பண்ணலாம், போனால் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க, ஆக்கிரமித்திடலாம், சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 10 பேர் சொன்னாங்க, அங்கே இருக்கிறவர்களாம் ரொம்ப பலசாலிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள், ராட்சதரை போல காணப்படுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜனத்தை பட்சிக்கும் தேசம் அப்படி சொல்றாங்க. அது ஜனத்தை உள்ளே போனால் அப்படியே பண்ணுவான், அது நம்மளை அப்படியே சாப்பிட்றோம், பட்சிக்கிறதான தேசம். அது நம்ம உள்ளே போகவே முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது என்கிறதான செய்தி. சபையார் ஏன் இந்த துர்ச்செய்தியை நம்பினாங்க, நற்செய்தியை ஏன் நம்பலை? சபையார் என்ன பண்ணாங்க? சபையார் தானே, இஸ்ரவேல் சபையார், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள். அவர்கள் துர்ச்செய்தியை நம்பினார்கள், நற்செய்தியை நம்ப தவறினார்கள். அதற்கு என்ன காரணம்? எப்படி? மெஜாரிட்டி நிறைய பேர். நீங்க என்ன சொன்னீங்க? மெஜாரிட்டி. அப்ப நிறைய பேர் சொல்றதான செய்தி ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த செய்தியை சரியான செய்தி என்று சொல்லி நம்புவோம். ஆனா 2 பேர் மட்டும் சொல்றாங்க, அவர்கள் சொல்லுகிறதான செய்தியும் ஒரே மாதிரி தான். என்ன அப்படின்னா, நல்ல செய்தி, நம்ம போனா என்ன பண்ணலாம், சுதந்திரிக்கலாம். இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஒரு ரீசன் சொன்னீங்க. ஒன்று, நிறைய பேர் சொல்லுகிறதான செய்தி ஒரே மாதிரி இருக்கிறபடினாலே அந்த செய்தி உண்மையான செய்தி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த துர்ச்செய்தியை அவர்கள் நம்பினார்கள். 2 பேர் சொன்னதான செய்தி உண்மையிலே நற்செய்தி, ஆனால் அதை ஏற்க சபையார் மறுத்தார். லட்சமான ஜனங்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். இதற்கு காரணம், மெஜாரிட்டி சொல்லுகிறது உண்மை என்று எண்ணுகிற, நம்புகிற தன்மை மனிதனுடைய தன்மை. 2வது, சபையார் ஏன் இதை மிஸ் பண்ணிட்டாங்க? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் நினையாமற் போனார்கள். அல்லது என்ன பண்ணியிருக்கணும், இது நற்செய்தியா துர்ச்செய்தியான்றதெல்லாம் அடுத்த காரியம். ஏன்னா ரிப்போர்ட் அப்படிதானே, உள்ள போய் பார்த்துட்டு இவர்கள் என்ன பண்றாங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டு வேதத்தின் அடிப்படையிலான ரிப்போர்ட்டான்னு பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கும் நமக்கு நிறைய செய்திகள்லாம் வருகிறது இல்லை, அந்த செய்தி வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற செய்தியான்னு பார்க்கணும், அப்படிதானே? அப்ப சபையார் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அந்த 2 பேருடைய செய்தியை மிஸ் பண்ணிட்டாங்க, நற்செய்தியை ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள், ஏன் புறப்பட்டு வந்தார்கள், யார் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தா, வழியிலெல்லாம் யார் தங்களை காத்து கொண்டு வந்தா அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாங்க. என்ன பர்பஸுக்காக விடுதலையாக்கப்பட்டோம், தாங்க யாரு அப்படின்றதையே மறந்து போனார்கள். தாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியார், தங்களுடைய தேவன் யாருன்னு தெரியும், கேள்விப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, கண்களால் பார்த்தாங்க அவர் செய்கிறதான அற்புதத்தை, அதிசயத்தை. வாய்களால் துதித்தார்கள், இன்னும் வேதம் சொல்கிறது நடனமாடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஜனங்கள் இப்பொழுது அங்க பக்கத்துல போய் வாசல் வரைக்கும் போயாச்சு. அந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, துர்செய்தியை அவர்கள் என்ன பண்றாங்க, உண்மையான செய்தி என்று நம்புகிறார்கள். அதற்கு காரணம், மெஜாரிட்டியா அவர்கள் நம்பினது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளோடு கூட அந்த செய்தியை கம்பேர் பண்ணி பார்க்கல. கம்பேர் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அவர்கள் யாரை நம்பியிருப்பாங்க? யோசுவா
மற்றும் காலேப் சொன்னதான செய்தியை அவர்கள் நம்பி இருப்பார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அந்த 10 தலைவர்களோடு கூட அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். நீங்க அப்புறம் முழு அதிகாரத்தை நிச்சயமாக எண்ணாமத்தில் வாசிச்சுட்டு இருக்கோம். நீங்க அது முழு அதிகாரத்தை நீங்க வாசிக்க வேண்டும், நீங்கள் அறிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா காரியங்களும் புரிய வேணும்னா நீங்க ஃபுல்லா வாசிக்கணும். நான் உங்களுக்கு சின்ன சின்ன சில போர்ஷன்ஸ் ரெஃபரன்ஸை மட்டும் தான் கொண்டு வருவேன். என்னாகும் 14 26 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாக்கிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் அங்க குடியேற்றுவேன், நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார்ல, ஆணையை கொடுத்தார்ல, அந்த ஆணையோடு கூட இவர்கள் அந்த சுற்றி பார்த்து வந்ததான தலைவர்களுடைய அந்த செய்தியை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க தவறினார்கள். சரி, 9ஆம் வசனம், கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ, அதாவது உங்களுடைய சந்ததிகளோ, நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அப்ப என்னது அசட்டை பண்ணாங்க? இங்க தேசம்னு சொல்லப்படுது. நமக்கு என்னது? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, ஆணைகளை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அசட்டை பண்ண கூடாது. சரி, 32, உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும், அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீருமட்டும். உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் அப்படி சொல்ற. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தைகளாக நிறைவேறினது. ஆனால் அவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய அந்த ஆதங்கம் புரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சந்ததி செய்ததான அந்த பாவத்தின் மீதமாக ஆண்டவர் சொல்கிறார், 40 வருஷம் உங்களுடைய வனாந்திரத்தில் தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை யார் சுமப்பா? உங்களுடைய பிள்ளைங்க சுமப்பாங்க. ஆனால் அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? பரலோகத்துக்கு கொண்டு போவேன், அதாவது கானானுக்குள்ள கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க, நீங்கள் சோரம் போன பாதகத்தை. ஏன் இந்த முறுமுறுக்கிறது பயங்கரமான பாவம் என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது சோரம் போனதான, சோரம் போகிறதான காரியம். சோரம் போகிறதுனா என்ன? சோரம் போகிறதுனா என்ன? தமிழ் சரியா தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி? கெட்டு போகிறது கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா என்ன மீனிங் சோரம் போறதுனா? ஸ்பெசிஃபிக்கா கெட்டு போறது, வஞ்சிக்கப்படுறது எல்லாம் கரெக்டு. இப்ப சோர ஸ்திரீன்னு வாசிப்பீங்கல்ல, அது என்ன? கெட்டு போன ஸ்திரீன்னு சொல்லலாம். சோரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயகரை விட்டு, அதாவது எப்படி நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் அன்ஃபெய்த்ஃபுல், they were unfaithful to me அப்படி சொல்றாரு ஆண்டவர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க ஓர்டம்னு பார்ப்பீங்க. ஓர் அப்படின்னு சொன்னா வேசின்னு அர்த்தம். ஓர்டம், என்னுடைய ஜனங்க பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்யறாங்க. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, they were exposed to one god. ஸ்பௌஸ்னா என்ன? ஸ்பௌஸ்னா துணை என்று அர்த்தம். இப்போ உங்களுடைய ஸ்பௌஸ்னா உங்களுடைய மனைவி. உங்க மனைவியை பார்த்து உங்க ஸ்பௌஸ் யாருன்னா கணவன் என்று சொல்லி அர்த்தம். exposed to one god அப்படின்னு சொன்னா அர்த்தம், தேவன் என்கிறவருக்கு நம்முடைய ஆத்மா மனவாட்டியாக காணப்படுது, அவரால் சொந்தமாக வாங்க பெற்றதா இருக்குது. அப்ப அந்த நம்மளை மீட்டெடுத்ததான அந்த தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக டைரக்டா காணப்படுகிறதான அர்த்தம் சோரம் அப்படின்னு சொன்னா. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு விரோதமாக முறுமுறுத்த போது அவர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை சொல்லி கொண்டு வர்றாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்பாதபடிக்கு அங்கே கொண்டு போகலாம் முடியாது, இங்கேயே வனாந்திரத்திலே கொண்டு போடுறதுக்கு என்னை கொண்டு வந்த, பட்டினால் சாக பண்ணுறதுக்கு கொண்டு வந்த, இப்படிலாம் சொல்லும்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, நாங்கள் உள்ளே கொண்டு போவோன்னு சொன்னனே, அதை அது அவர்களுக்கு தோணவே இல்லையே மனசில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் தண்ணி இல்லைன்னு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி இல்லைன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க?
உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இல்லாமா அப்படின்னா. அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே போனோன்னே கரண்ட் இல்லைனா எப்படி இருக்கும், தண்ணி இல்லைனா எப்படி இருக்கும், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு இல்லைனா எப்படி இருக்கும், உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு அரிசி இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பணம் இருக்குது, கடைக்கு போனீங்கன்னா கோவிட் டைமில் பார்த்தோம்ல, போனீங்கன்னா உங்களுக்கு உடனே வாங்க கிடைக்கல, ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதுக்கிட்டாங்க, இப்படின்னா உங்களுக்கு எப்படி உண்டாகும்? அப்போ இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி தான் காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் என்ன யோசித்து பார்க்க சொல்கிறார்? உங்களை அழைத்து வந்தவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அல்லவா, உங்களுக்கு இந்த தேவையை சந்திக்க வல்லவர் அல்லவா. அப்போ அங்கே உள்ளே கொண்டு போவேன்னு நான் சொன்னதான அந்த வார்த்தை உங்களை மனசில் தோணவே இல்லையே? மனசில் தோணி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களை தேற்றும் அல்லவா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோரம் போனதான அந்த பாதகத்தை அவர்கள் சுமப்பார்கள் என்று சொன்னார். ரொம்ப அதிகமாக பேசிட்டே போவேனா, உங்களுக்கு தெரியும். அடுத்து, இந்த காரியம் ஏன் பாவமாய் காணப்படுகிறது? கோராகு மற்றும் தாத்தான் அபிராம் ஆகியோருடைய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காணப்பட்டது. ஆரோனுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். எண்ணாகமம் 16 முழுவதுமாய் வாசிங்க. என்ன நம்ம பார்த்துட்டு வரோம்? முறையிடுதல் தவறு, ஆனால் சாதாரண முறையிடுதல் கிடையாது, விரோதமாய் முறையிடுதல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், விரோதமாக முறுமுறுத்து பார்த்தீங்கன்னா முறையிடுகிற காரியத்தை அது குறிக்கிறது. அதனால் அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்து நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிக்கலாம். மோசே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னன்னா இந்த கோராகு என்பவன் யாருன்னா, மோசே ஆரோன் என்பவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லை, அதாவது இஸ்ரவேலுடைய பிள்ளைகளில் இவர்கள் குறிப்பிட்ட ஒரு கோத்திரம். அப்போ அந்த கோத்திரத்தில் காணப்படுகிறதான ஆரோனை வந்து கர்த்தர் வந்து ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ இதெல்லாம் பார்க்கிறார்கள், வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது, எரிச்சலாக வருது. எதுக்கு இந்த ஆரோன் மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷல்? கோராக வந்து பார்த்திங்கன்னா அவனும் ஒரு லேவி தான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் ஆகுது. அவன் 2 பேரை என்ன பண்ணுறான், சேர்த்துக்கிறான். என்னென்ன பேசினாலும் தெரில. அதை வந்து கேட்டு 2 பேர், அவர்கள் ரூபனியர்கள், ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தான் அபிராம், இவரெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்போ மோசே சொல்கிறார், உன்னையும் உன்னோடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமா? உங்களை வந்து ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரே, அது வந்து அற்ப காரியமா? இப்போது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஆரோன் பாவம், அவனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு எம்மாத்திரம். உண்மையிலேயே அவன் பாவம். ஆரோன் வந்து கேட்டான் அந்த ஆசாரிய ஊழியம் வேணும்னு. ஆரோனை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணாங்க, இந்த மோசை கூட அவன் நல்லா பேசுவான்ல, அவனை கூப்பிட்டு போ, உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறல்ல, அவனை கூப்பிட்டு போ, நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ சொல்ல விரும்புகிற காரியமெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், பேசுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அனுப்பினார். அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆசாரிய ஊழியத்தையும் கேட்கல, ஒன்றையும் கேட்கல. அவனை என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்திற்கு அவனை தெரிந்து கொண்டார். சிந்திச்சு பாருங்க, ஆசாரிய ஊழியம் என்பது விசேஷமான ஊழியம்தான், கனப்பெற்ற ஊழியம்தான். ஆனால் அவ்வளவு ஆபத்து அதில் அடங்கியிருக்குல்ல, அந்த ஊழியத்தில் அவ்வளவு ஆபத்து அடங்கியிருக்கு. இப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணத்தை தானே பார்க்கிறார்கள், அந்த மேன்மையை பார்க்கிறார்கள். இப்போ நம்மளும் அதே இனத்தான் தானே, நம்மளும் லேவி தானே என்று கோராவுக்கு எரிச்சல் வருது. அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதற்கு அவன் ஏமாத்துறோம், அவன் பாவம். ஆக்சுவலாக நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் கூட்டம் கூடுறீங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் அதை ஃபுல்லாக வாசிக்கும் போது என்ன நடந்தது, எப்படி ஆண்டவர் தண்டித்தார் என்பதை பார்க்குறீங்க. அப்போ முறுமுறுப்பு ஏன் காரணம் என்ன? முறுமுறுப்புக்கு அடிப்படை காரணம் அவிசுவாசம். முறுமுறுப்பிற்கு கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணம்? ஒரு காரியத்தில் குறைவுபடுதல், ஒரு பொறாமை உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது. இந்த இடத்துல ஆரோன் மேலே உண்டாகிறதான அந்த பொறாமை நிமித்தமாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். சரி, அடுத்தது கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தின் சம்பவம். இந்த லேக் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் தான். அங்கேயும் நீங்கள் லேக் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர்னா நீங்கள் இன்றைக்கி எப்படி பார்க்கணும்? கிறிஸ்தவர்களா, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு அல்லவா? எவ்வளோ நாட்கள் ஜெபிக்கிறதான காரியங்கள், நடக்காத காரியங்கள் உண்டு. அது நடந்தால் அடுத்தது வேற ஏதோ ஒரு காரியங்களுக்காக தாழ்ச்சி உண்டாகிறது, அதற்காக என்ன பண்ணுறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது கண்டினியூ ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும்
இது கண்டினியூ ஆக தான் போகிறது இல்லை. அப்போ அந்த நாட்களிலே முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு விசுவாசத்திலிருந்து விலகி போகிறது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காக தான் இந்த ஆலோசனையை யார் கொடுக்குறா? யாக்கோபு சபைக்கு கொடுக்குறார், சகோதரருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்குறார். அப்ப கம்பத்தின் மேல தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் அது என்ன அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் மாத்திரம் வாசிக்கலாம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடி அடைந்தார்கள். மனமடிவு. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, வழி நிமித்தம் மடிவாகுமா? வழி நிமித்தம் மடிவாகுமா? நீங்க எல்லாம் இப்ப இந்தியாவுக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி நார்மல் உங்களுடைய டிராவல் எப்படி? ஸ்ட்ரைட் இல்லை. இந்தியாவுக்கு போன பிறகு இந்தியாவில் எப்படியா இருந்தாலும் அது ஃப்ளைட் அட்லீஸ்ட். இப்போ இந்தியாவுக்கு போனீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நிறைய இருக்குல்ல. நீங்கள் ஈவன் சிட்டியில் வாழ்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் பைக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் லிஃப்ட் கேட்டு யார்ட்டையாவது கூட கேட்டு நம்ம போகலாம் இல்லையா? இப்படி நிறைய டிரான்ஸ்போர்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லேயே வந்து போய் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, இல்லைன்னா கார் வந்து அன்னைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு பஸ்ஸில் போக வேண்டியது இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, மனமடிவாக இருக்குமா? இருக்கும்ல. ஏன்னா நேச்சுரலாக நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கம்ஃபர்ட்டில் நீங்கள் இருந்துட்டீங்கல்ல. அப்போ மனமடிவு என்கிற வார்த்தை உங்களுக்கு புரியிருக்காக நான் எப்படியெல்லாம் கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அப்போ இவர்கள் அந்த வழியின் நிமித்தம், அந்த டிராவல் நிமித்தமாக எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது. நம்ம அனுதின வாழ்க்கையை நம்ம நடத்துகிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தால் மனமடிவு என்பதே உண்டாகாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராவல் கஷ்டமாக இருக்குது, அந்த நாளை ஓட்டுறதுக்கு, அந்த மாதத்தை ஓட்டுகிறதுக்கு கடினமாக இருந்தால் மனமடிவு உண்டாகிறது. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த மனமடிவின் போது ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இப்போ எல்லாம் பேசுறதெல்லாம் யார்கிட்ட தான் பேச முடியும்? ஆனால் வந்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக 2 பேர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோசே ஊழியக்காரன். தேவன் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மோசேக்கு விரோதமாக பேசுகிறதான காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறதாக பார்க்கப்படுகிறதுடைய காரணம் என்ன? மோசே வந்து பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய இஷ்டத்தை, அவனுடைய விருப்பத்தின்படி இந்த காரியத்தை செய்யலை, எக்ஸிக்யூட் பண்ணலை. ஆர்டர்ஸ் எல்லாம் யாருது? தேவனுடையது. அப்போ மோசேக்கு விரோதமாக பேசும்போது தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியமாக அது பார்க்கப்படுகிறது. ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் பிள்ளைங்க மேலே காட்டுறவங்க உண்டு இல்லை? மேனேஜர் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் வந்து அப்பா வந்து வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க மேலே காட்டுறது உண்டா இல்லையா? மனைவி மேலே காட்டுறது உண்டா இல்லையா? இதெல்லாம் நேச்சர் தானே. ஆனால் அது சரியாது, அநியாயம், அயோக்கியத்தனமா இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து ஃபேர் கிடையாது. வீக்குக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறோம்? செயல்படுறோம். அதுவும் மேலே பார்த்தோம் இல்லையா? விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துகிறதான விதம், அந்நியர்களை நீங்கள் நடத்துகிறதான விதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு விரோதமான பாவமாக இருக்கும். நான் அவர்கள் சத்தத்தை கேட்டு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ வீக்குக்கு விரோதமாக அவ்வளோ வந்து பலமாக செயல்படுகிறதான வந்து ஜனங்களாக நார்மலாக எல்லா ஜனங்களும் காணப்படுறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா சகோதரராக இருக்கிறவங்க இருக்க கூடாது. சரி, அப்போ தேவனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ண வேண்டியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. என்ன? மன்னா. போன வாரம் கொஞ்சம் சிலதெல்லாம் பார்த்தோம்ல, மன்னாலாம் அதுக்கு முன்பாகவே பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அற்பமாய் காணப்படுதான். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை, உங்களுக்கு இதை வாசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியா வேதத்தை நீங்கள் சரியா புரிந்து கொள்ளலைன்னா நமக்கு பயங்கர ஒரு அப்செட்டாக இருக்குது. இதை வாசிக்கும் போது என்ன உங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் இல்லை, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் நடுவில் விட்டு அவர்களை கொல்றாரு அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்துருப்பீங்க? காடை சின்ன வயசில் கேட்குறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான காடா வந்து பார்த்திங்கன்னா இவர் தெரிவார் இல்லையா? ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஜனங்க பேசுகிறதான காரியம் யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க?
ஏன் இப்படி பேசுறாங்க? இந்த வார்த்தையில வந்து நியாயம் இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். இது அற்பமான உணவு கிடையாதுன்னு தெரியும். தேவனும் மோசேயும் இவர்களை கொல்லுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது இல்லை அப்படின்றதும் தெரியும். ஆனாலும் கூட அந்த வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ இருதயத்தில் காணப்படுகிறத அவர்கள் இவ்வண்ணமாய் வார்த்தைகளின் மூலமாய் கொட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். எப்படி வந்து புத்தி வருது? அடிபட்டதான் புத்தி வருது இல்லை. ஆனால் எப்போதும் ஆண்டவர் அடிக்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் அடி வாங்கினா நல்லது. அப்போ தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசினதான அந்த வார்த்தை நிமித்தமாக ஒரு சிக்ஷையை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அடிபட்டோன்னு புத்தி வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எவ்வளவு டஃப்பான ஒரு டெலிவரன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க ஆண்டவன் பாருங்களா. ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னால், வெண்கல சர்ப்பம் கடிக்குது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாகர நிலைமையில் இருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே கம்பத்தில் காணப்படுகிறதான அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய அந்த உருவத்தை பார்க்கணும். இவனுக்கு கோபம் வந்து தேவன் மேலே மோசே மேலே காணப்பட்ட கோபம் இப்போ கடிக்கிற வெண்கல சர்ப்பத்தின் மேலே, இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மேலே வந்திருக்கும்ல, எரிச்சலாக இருக்கும். இப்போ இது வந்து கடிக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவும் முடியல, பலன் இல்லை. ஆனால் கடித்த உடனே அதே மாதிரி உருவத்தில் காணப்படுறதான அந்த வெண்கல சர்ப்பத்தை வந்து நோக்கி பார்க்க சொல்கிறாரு. இவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து முழுவதுமாய் தாழ்த்தி, எனக்காக வேண்டிக் கொள்ளு, நாங்கள் பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டதை தாண்டி இன்னும் தாழ்த்தணும். என்ன அப்படின்னா, இந்த சர்ப்பத்தினுடைய உருவத்தை அவன் என்ன பண்ணணும்? நோக்கி பார்ப்போம். நான் இஸ்ரவேலன், நான் எப்படி நோக்கி பார்ப்பேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். அதுதான். நீங்கள் யோவான் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை போல கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்படுவார், நம்முடைய சாபங்கள் நீங்கத்தக்கதாக. அவரை நோக்கி பார்த்தா என்ன பண்ணலாம்? பிழைக்கலாம். அதாவது அவர் நமக்காய் சாபமானார், அவர் நமக்காய் பாவமானார். அப்போ அவர் என்ன பண்ணணும்? நமக்காக அடிக்கப்படணும். அப்படித்தானே? நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுதானே அந்த வெண்கல சர்ப்பம் என்பது பின்னாட்களில் எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரண ஆக்கினையை அவர் சந்தித்ததை அது குறிக்குது. இப்போ இந்த இடத்துல வெண்கல சர்ப்பம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்க தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னால் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்த முறுமுறுப்பு. நம்புவதற்கு கடினமானதை கேட்டபோது முறுமுறுப்பு உண்டாகும் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்கிறது நம்புவதற்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா? கோபம் வராதா? மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது கடினமாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போ சரி, ஓகே, யோவான் 6ஆம் அதிகாரம் ஏதாவது ஒரு நீங்களே ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. நம்பருக்கு கடினமானது, அது இல்லாத ஒன்றை வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இதை நீ நம்பியா ஆகணும்னு சொன்னால் கோபம் வருமா? வராதா? வரும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்தால் கூட நம்புவதற்கு ஒரு கடினமாக இருந்தால் அதை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் கோபம் வரும்ல. பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்பி கேட்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிள்ளைங்க வந்து ஆராய்ந்து பார்க்கும். அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து அது வந்து தப்பாக இருக்குன்னு பிள்ளைங்க ஃபீல் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொன்னால் அது பிள்ளைங்களுக்கு எரிச்சல் வருமா? வராதா? எரிச்சல் வரும். ஏன்னா அதுங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படித்து முடிவு பண்ணிடுச்சிங்க, இது வந்து சரி கிடையாது, நம்ப முடியாததான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோபம்
வர ஆரம்பிக்கும்ல. சரி, ஓகே. நம்புவதற்கு கடினம் அப்படின்னு சொன்னாலே கோபம் வரும். இதை யோவான் 6ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசுவானவர் யூதர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் பேசினார். அப்புறம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசுவானவர் சொன்னதான ஒரு வார்த்தை அல்லது சத்தியம் அவர்களை இடற செய்தது. என்ன அப்படின்னா, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படின்ட்டு என்ன பண்ணார். இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை மண்ணாவை கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறார். உண்மையான அப்பம் அப்படின்னு சொன்னால் அது யார்? நான் தான் ஜீவ அப்பம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். அதனுடைய அர்த்தமெல்லாம் உங்களுக்கு தெரியும். விளக்க வேணால. வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படி சொன்னால் அப்பம்னா என்ன அர்த்தம்? அப்பம்னா நம்முடைய சரீரம் பிழைக்கிறதற்கு நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம் அல்லவா, அதுதான் அப்பம். பொதுவான வார்த்தை, அதுக்கு பேர் அப்பம். அப்பத்தை பிக்காமல் சாப்பிட முடியுமா? இங்கே தான் போகிறீங்க, ஒரு குப்புசை வாங்குறீங்க, வாங்கி பெரிய குப்புசை, அதை வாங்கி அப்படியே ஃபுல்லாக வாயில் போடுவீங்களா? அப்பத்தை பிச்சு தானே சாப்பிட முடியும். அப்போ வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன், இப்படி ஆண்டவர் சொல்கிறார், என்னை புசிக்கிறவன் அவன் பிழைப்பான் அப்படி சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் நான் என்று நீங்கள் விசுவாசித்தால் பிழைப்பீர்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ, அதுவும் தன்னுடைய ஜீவனை தருகிறதான அப்போ, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்தில் இருக்கிறவர், அங்கிருந்து உங்களுக்காக இறங்கி வந்தவர். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பார்க்கும்படியாய் ஒரு சரீரத்தில் நீங்கள் அப்பத்தை பார்த்தா தானே புசிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி அப்பம் வச்சுருக்கு அப்படின்ட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியும் அங்கே இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அப்பத்தை நீங்கள் பார்த்தால் தான் புசிக்க முடியும். அதே போல் தேவனை ஒரு சரீரத்திலே மனிதனாக கண்டார்கள். அவர் சொல்கிறாரு நம்புங்க அப்படின்றார். இவங்க சொல்கிறாங்க இல்லை, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததான குமாரன் அல்லவா. நீங்கள் உடனே கேட்கலாம், யோசேப்புக்கு பிறக்கலையே அப்படின்னு. நமக்கு தான் தெரியும், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தெரியாது. ஒரு தகப்பன் இல்லாதபடிக்கு ஒரு தாய் மட்டும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ ஆனபடினால அவர் சொல்கிறாங்க, இவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறத போல உங்களுக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் ஊரில், அவர்கள் நடுவில், அவருடைய இனத்தாராக பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் காணப்படுறாரு. அங்கு பிறந்து அவர்கள் நடுவில் அவர் வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனாக அவர் என்ன பண்ணுறாரு, 30 வயசுக்கு மேலே பிரசங்கம் பண்ணிட்டு, இதில் வேற சொல்கிறாரு, நான் வானத்திலேருந்து நான் இறங்கி வந்த அப்போ, நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தவன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய பக்கத்தில் சில நியாயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றக்காக சொல்கிறாங்க. எப்படி என்ன யோசிப்பாங்க? இப்போ நம்ம மத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்திருக்கிறதான உங்கள் ஊரில் பிறந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இவனுக்கு எங்கேயோ ஏதோ வட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கள? அப்போ நன்றாக இவர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? அப்போ நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒன்று அவர்களை பொறுத்தவரை. ஏன் இதை மிஸ் பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னது சத்தியம் என்று நமக்கு இன்றைக்கு தெரியும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் யார் என்று அறியும் போது நமக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களால் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள முடியல? அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எப்படி நினைக்கிறீங்க? அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வனாந்திரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்கள் பரப்பின துர்ச்செய்தியை அவர்கள் நம்பினார்கள், நற்செய்தியை நம்ப மறுத்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேசினதான வார்த்தைகளை அவர்கள் என்ன பண்ணல, இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கல. அதே தான் இங்கேயும்.
என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமும் நமக்கு இன்றுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவானவர் அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது இந்த வேதாகமும் வந்து அவர்களுக்கு உண்டு. இவர்கள் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன் அப்படின்ட்டு ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் என்னதான் பார்க்கணும்? இவர் பேசுகிறது நற்செய்தியா, துர்ச்செய்தியா, உண்மையா, பொய்யா என்று எங்க பார்க்கணும்? அவர்களுடைய வேதத்தில் தான் பார்க்கணும். இது அவர்களுடைய வேதம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதம் தேவன் தந்தது என்று நாம விசுவாசிக்கிறோம். ஆனபடினாலே இது நம்முடைய வேதம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வேதம் அவர்கள் முன்பாக காணப்படுது. இன்றைக்கு பாஸ்டர்ஸ்லாம் பிரசங்கம் பண்ணும்போது வேதம் உங்களிடத்துல உண்டா? அவைகள் நற்செய்தியா, துர்ச்செய்தியா, உண்மையா, பொய்யா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதுண்டா? யூடியூபை திறக்கிறீர்கள், ஒரு நல்ல பிரசங்கம் என்று சொல்லி நீங்கள் ஒன்றை நினைக்கிறீர்கள். அந்த பிரசங்கத்தில் ஒரு செய்தி என்று சொன்னால் ஒரு உபதேசம் அல்லது போதனை அடங்கி இருக்க வேண்டும். கதை சொல்றதா பிரசங்கம்? அதில் ஒரு போதனை இருக்கணும் இல்லையா? ஒரு ஆலோசனை காணப்படும் இல்லையா? அந்த காரியம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துக்கு முரணாக இருக்கிறதா என்று நீங்கள் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? இல்லைன்னா நீங்களும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. யார்கிட்ட பேசுறாரு யாக்கோபு? சபையார்கிட்ட பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அப்படின்னா வேதத்தை பெற்றிருக்கிற, வேதத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற ஜனங்களிடத்துல பேசுகிறார். அப்படியானால் இந்த காரியம் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர்கள் நடுவிலே காணப்படுகிற ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லும்போது யூதர்கள் முறுமுறுக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதை மனதிலே வைத்து சிந்தித்து கூட பார்க்கல. என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லக்கூடியவர் ஒருவர் உண்டானால் அவர் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நான் வருவேன் என்று சொல்லி. அவர்கள் வந்து யாரை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பிதான்னு சொல்றாங்க. ஏசாயால வாசிப்பீங்க, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், தேவரீர் நீர் தான் எங்க பிதா. அப்ப கர்த்தர் என்கிறவர் தான் அவர்களுடைய பிதாவாய் இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்ப இந்த மனிதர்களை ரட்சிக்கிறதற்கு தெய்வம், அவர்கள் நம்புகிற கர்த்தர் என்கிற தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்று அவர்களுடைய வேதம் தான் சொல்லுகிறது, வேற புராணங்கள் சொல்லவில்லை. அப்ப இயேசுவானவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் நான் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணணும்? அவங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் நம்மளை ரட்சிக்கிற தெய்வம், நம்ம உண்டாக்கின தெய்வம், இந்த நாளில் நம்ம ரட்சிக்கிறதற்கு இறங்கி வந்து இந்த சாட்சியை சொல்றாரு என்று ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர்களோ என்ன பண்ணாங்க? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நம்ம நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியமா இருந்தாலும் கூட அதுல உண்மை இருக்குமானால் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும் அல்லவா? சரி, முறுமுறுப்புக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டானால் முறுமுறுக்காமல் என்ன செய்வது என்பதே இன்றைய செய்தி. முறுமுறுப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமலாம் இருக்காது. அப்படி இருந்தா நாம எப்படி அதை கையாள வேண்டும், முறுமுறுக்காம இருக்கிறது அப்படின்றதான காரியம். யாக்கோபே 2 வசனங்களை சொல்றாரு. அடுத்து பிலிப்பு இவர் சொன்னதான ஒரு வார்த்தையை பவுல் சொன்னதை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, யாருக்கு? சகோதரருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்குன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரோ திங்கிங் எதை தான் சொல்லணும்? சொஸ்தம், ஆரோக்கியம் அப்படின்னா எதை தான் எடுப்போம்? நம்ம சரீர பிரகாரமாக மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஆனால் இது வந்து அதை மாத்திரம் குறிக்கல. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் சிக் பீப்புளாக இருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? த ஹோல் வேர்ல்டு, எல்லா மனிதர்களுமே. இப்போ தேவ மகிமை அற்றவர்களானோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் ஒருவருமே இல்லை, பாவிகளாக இருந்தோம் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? we were all sick அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆவியிலே அசூசி உடையவர்களாய் காணப்பட்டோம். நம்முடைய இருதயம் வந்து திருக்குள்ளதாய் காணப்படுது. இயேசுவானவர் சொல்றாரு, உடைய இருதயத்திலிருந்து இப்படிப்பட்டதெல்லாம் புறப்பட்டு வரும். அப்போ அது எங்கேருந்து புறப்பட்டு வரும்? பரிசுத்தமான இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து அப்படி புறப்பட்டு வருமா? அப்போ என்ன அர்த்தம்? அது
எவ்ரிபடி இஸ் சிக்குன்னு அர்த்தம். அப்போ ரட்சிப்புனா என்ன? அந்த சிக்னஸ்லேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குறார், சுஸ்தமாக்குகிறார், ஆரோக்கியமாக்குறார் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய ஆத்துமாவை ஆரோக்கியமாக்குகிறார், புதிதாக மனுஷனாக பிறக்க செய்கிறார். அப்போ நமக்கு எந்த சிக்னஸ் தான் வெளியில் தெரியுது, உடனே தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற குறைபாடுகள், அந்த சிக்னஸ் தான் நமக்கு உடனே தெரிகிறது. ஆனால் ஆத்தும குறைபாடுகள் அப்படின்றது நமக்கு பெருசாக தெரியறதே கிடையாது. அப்போ நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண. இப்போ நம்ம ஒருவருடைய குற்றத்தை அவர்கள் மனம் திரும்பினாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்படி உண்டா இருக்கணுமா இல்லையா? சில நேரத்தில் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்காமல் இருக்கிறது உண்டா இல்லையா? அடுத்த நாளே மன்னிச்சிடுறீங்களா? சில நேரம் மன்னிக்காமல் இருக்கிறது உண்டு. அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்ம மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே நம்ம வியாதிப்பட்டுறோமா? அடுத்த நாளே நமக்கு அது நிமித்தமாக சரீரத்தில் வியாதி வந்துடுதா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் சிக்காயிட்டீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு பார்க்குறதே இல்லை. அப்படி உண்மை அதுதான். என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய குற்றங்களை நான் மன்னிக்க வேண்டும், ஆனால் நான் மன்னிக்கலை, அவங்க மன்னிப்பு கேட்டால் கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சிக்காயிட்டேன்னு அர்த்தம், நான் வியாதியஸ்தன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அப்படின்னு சொன்னால், உனக்கு தெரியும் இல்லையா உனக்கு விரோதமாய் செய்த குற்றம், நீ அவனுக்கு விரோதமாய் செய்த குற்றம் அப்படின்ட்டு அறிந்தாய் என்று சொன்னால், நீ என்ன பண்ணணும்? அதை அறிக்கையிட வேண்டுமானால் உன்னை நீ முதலாவது அறியணும், அடுத்தது உன்னை நீ தாழ்த்தணும், தாழ்த்தி அவனிடத்துல மன்னிப்பை கேட்கணும். அறிக்கை பண்ணுறதுன்னா என்ன? நான் உனக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்கிறது. சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவனிடத்துல என்ன பண்ணணுமா? அவனை ஜெபிக்க சொல்லணும். அவன் உங்களுக்கு விரோதமாக பண்ணியிருந்தானா நீங்கள் அவனுக்கு ஜெபிக்கணும். அப்போ ரெண்டு பேரும் மனம் திரும்பி குற்றத்தை அறிக்கை செய்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செஷனை நான் இப்படி தான் கொண்டு போகணும். உங்களுக்கு யாராவது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருக்கா, இன்னும் மன்னிக்காத காரியங்கள் உண்டா அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் தட் பர்சன். நீங்கள் போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள்? உடைய பாவத்தை, குற்றத்தை, பாவம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விளக்கம் வரும், குற்றத்தை அறிக்கை பண்ணி நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி ஏதாவது உண்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? யாருமே ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஆக்சுவலாக நம்ம பண்ணணும்னா அதுதான் இப்போ பண்ணணும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்து என்ன பண்ணணும்? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சுஸ்தமடைய வேண்டுமானால், உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டுமானால், உங்களுடைய கில்ட்டி போக வேண்டுமானால், கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் கனம் பெற வேண்டுமானால், நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனப்படினால அந்த செஷனை நான் இன்னைக்கு வைக்கல. நீங்களே பார்த்தீங்கன்னா இருதயத்தில் நீங்கள் உட்காந்து தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சிந்திக்கிறோம் இல்லையா? நேரத்தில் அப்படியே உட்காந்து சிந்திச்சு பாருங்க, யாருக்கு விரோதமாக நான் குற்றம் பண்ணியிருக்கேன், என்னுடைய வார்த்தைகள் யாரை புண்படுத்தி இருக்கிறது, இது கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள் ஆயிற்றே, நான் பேசின வார்த்தைகளிலே நியாயம் இல்லையே, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பேசின வார்த்தையிலே நியாயம் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். அதே போல நியாயமில்லாத வார்த்தைகள் அல்லவா? ஆனபடினாலே நான் என்ன பண்ணுறேன்? அறிக்கை செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன். அவர் ஆச்சரியப்படுவார், இப்படி நீங்கள் பேசுறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருந்திருக்கா, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, நீங்கள் இப்படி உள்ளுக்குள்ளார வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவார். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சகோதரர் சகோதரிகள் என்று சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை ஓப்பன் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, அநேக கசப்புகளை நம்மை விட்டு எடுத்து போடுகிறதாக காணப்படும். வேதத்தில் இப்படி வாசிப்பீங்களே, மாம்சமான ஒருவனுக்கு உன்னை நீ மறைக்காமலும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் மறைக்க முடியாது. ஆனால் மாம்சமான சகோதரனுக்கு நம்மளை மறைக்க முடியும் இல்லையா? உள்ளத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச முடியும், வெளியில் நடிக்க முடியும் இல்லையா? அப்போ சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, யதார்த்தம் உள்ளவர்களாக காணப்படுங்க, நியாயம் உள்ளவர்களாய் காணப்படுங்க, நீதியாய் காணப்படட்டும் உங்களுடைய பேச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ எப்படி மறைத்து அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனாக ஒரு போலியான வாழ்க்கையை வாழாத, நீ அறிக்கையிட வேண்டிய காரியங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் அ கிரட்ஜ் அகெயின்ஸ்ட் your brother,
யூ வில் கிரம்பிள் அண்ட் கம்ப்ளைண்ட். அதுதான் வந்து அந்த காரியத்தினுடைய காரியம். என்னன்னா, ஒருத்தர் மேலே ஒரு கிரட்ஜ், ஒரு கசப்பு காணப்படுதுன்னா அது நிச்சயமா எங்கே போய் முடிவடையும் என்று சொன்னால் அது முறுமுறுக்கிறதான காரியத்தில் போய் அது, அதனால்தான் முறையிடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு 19-20 வசனங்கள் ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி போகும் பொழுது, அப்படின்னா யார்கிட்ட பேசுறாரு? யாரை குறித்து பேசுறாரு? சேம் அதே ஜனங்கள்ட்ட தான், சகோதரர் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட. அதுல ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், தேவ பிள்ளையா இருக்கிற ஒருத்தன் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது அப்படின்னு சொன்னா எப்படி தேவ பிள்ளையானாங்க? சத்தியத்தை அறிந்து விசுவாசித்தபடினா. இப்ப சத்தியத்தை விட்டு விலகி போகும்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை மறுதலித்து தள்ளிவிட்டு போகிறதான காரியம். மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். சகோதரனா இருக்கிறவன், விசுவாசத்திலே காணப்பட்டதான ஒரு மனுஷன், தேவ பிள்ளை என்றதான அங்கீகாரத்தை வந்து பெற்றதான ஒரு மனுஷன், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ காரணத்தினாலே அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் சத்தியத்தை விட்டு விலகி போகிறான், மோசம் போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதம். மோசம் போகும்போது அவனை திருப்பினாள். இது யாரை குறித்து? சுவிசேஷத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து விலகி போகும்போது தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். அப்போ ஒரு சரியான மார்க்கத்தில் இருந்திருக்கான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கத்திலேருந்து தப்பி போயிருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? திருப்புறதற்கு ஒருத்தர் முயற்சி செய்து அது வந்து நடந்தது என்று சொன்னால் அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மரணத்தினின்று ரட்சித்து பாவங்களை மூடுகிறதான ஒருவனாய் காணப்படுகிறான். சரி, இதை குறித்து போன செய்தியில் நான் வந்து பகிர்ந்து கொண்டேன். அப்போ இந்த காரியமா சகோதரர் தான், ஆனால் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறான்னா அவனை ட்ரை பண்ணணும், கொண்டு வருகிறதற்கு கடினம் தான், அவனை ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 கோணலும், பிலிப்பியன்ஸ் 2:15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. எப்படிப்பட்ட சந்ததியில் நம்ம வாழ்கிறோம்? நம்ம வாழ்கிற உலகம் எப்படி என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களோ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். அதனால தான் அந்த கபடற்றவர்கள் என்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீ சகோதரனுக்கு உன்னை மறைக்காமல் இருக்கிறது அப்படின்னா, குற்றம் அவனுக்கு விரோதமாக பண்ணியிருந்தனா நீ மறைச்சிக்கலாம், ஒன்றும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் அதை வந்து அறிக்கை பண்ணுங்க, விரோதமாக நீங்கள் பேசாதீங்க, அதுக்கு மேலே அறிக்கை பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வசனத்துக்குள்ள அடக்கிட்டார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மோசமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் எப்படி காணப்படும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அப்படியே தொடரணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எதை செய்தாலும் உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான கடமைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நிறைய வந்து முறுமுறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும், என்னுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோராகுக்கு ஏன் அவ்வளவு கோபம் எரிச்சல் வந்தது? ஆரோனுக்கு விரோதமாக. சொந்த சகோதரன், ரொம்ப க்ளோஸு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சகோதரர்களாக இருந்தாலும் லேவிகள் அப்படின்றது அவர்கள் அந்த கோத்திரத்திலே காணப்படுகிறவர்கள் அல்லவா, ரொம்ப க்ளோஸ் இல்லை. அப்போ சிந்திச்சு பாருங்க, ஏன் அந்த ஆரோன் மேலே வந்து அவ்வளவு பொறாமை வந்தது, எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது? சிந்தித்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாவற்றையும் முறுமுறுப்பான். அப்போ கோராகுக்குன்னு வேலை இல்லையா? கோராகுக்குன்ட்டு ஆண்டவரை சேவிக்கிறதற்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கும் கோராகுக்கு வேலை இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரை சேவிக்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், எல்லாருக்கும் வேலை இருக்கும், ஊழியம் நிறைய இருக்கும், ஆட்கள் தான் கம்மியா இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை தான் வேணும், அந்த வேலை தான் வேணும், ஏன் எனக்கு வந்து மோசையினுடைய வேலை தான் வேணும், எனக்கு ஆரோனுடைய வேலை தான் வேணும் அப்படின்ட்டு கேட்கறதுல அர்த்தமே
இல்லைல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் அவர் வந்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் இடத்துல இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கல அர்த்தம் இல்லை. மோசே கூட கேட்டதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், மோசையும் ஒரு லேவி தான், ஆனால் என்னையே பிரதான ஆசாரியனா நியமிக்கல அப்படின்னு மோசே வந்து கேட்டது இல்லை. ஆரோன் வந்து பார்த்தோன்னா, என் தம்பிக்கு சரியாக பேச தெரியாது, நான் வந்து நல்லா பேசக்கூடியவனாக இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆரோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நினைத்திருக்கலாம், நான் வந்து அவனோட ஒரு 6 வயசு பெரியவனாக இருக்கிறேன், என்னெல்லாம் வந்து மெய்ப்பன் ஆக்கியிருக்கணும் அப்படி கேட்க முடியாதுல்ல, அர்த்தம் இல்லைல்ல. அப்போ எஜமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார், எஜமான் பயன்படுத்துகிறார், அதற்கேற்றதான் அபிஷேகத்தை கொடுக்குறார். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான அந்த பொறாமை, எரிச்சல், கசப்பான காரியங்கள்ல ஒரு அர்த்தம் இல்லை. அதனால் பவுல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப சிம்பிளாக இது எப்படி நீங்கள் சொல்லலாம்னா, இந்த லார்டு செட் அ பாத், நமக்குன்னு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்காருல்ல, நமக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறாருன்னா அதை கூட நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார்ல, அது என்ன வழி? அவரை பின்பற்றணும், கிரைஸ்டை பின்பற்றுகிறதான வழி. பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவரே வழியாகவும் வாசலாயும் இருக்கிறார் என்கிறதான அந்த வழியை குறித்து நான் சொல்லலை. அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறாரா இல்லையா? எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதை? எவ்ரிபடி ஹேஸ் அ பாத். அதுதான் வந்து வேதம் சொல்லுகிறது. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுனா அவனவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பின்பற்றுகிறதுக்கு அதுதான் அந்த பாடுகள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்போ அவனுக்குன்னு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து முறுமுறுப்பு இல்லாமல், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யணும்னா தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவனுடைய தலையாய நோக்கம் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, வைத்த அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டத்தில் தான் நீங்கள் உங்களுடைய சேவை, உங்களுடைய ஊழியம், நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வருகிறது, அல்லது அதை சார்ந்து தான் வருகிறதே ஒழிய மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பிடித்து கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் கடித்து பட்சித்தால் வேதம் சொல்லுகிறது அழிந்து போவீங்க. ஒரு கடித்து பட்சித்தா அழிந்து போவீங்க. அதுக்கு நம்மளை வந்து வேதம் அழைக்கல. அப்படினால யாக்கோபு சொல்றாரு, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்க. கிரம்பிள் பண்ணி என்கிட்ட இந்த காரியத்தை கம்ப்ளைண்டாக கொண்டு வராதிங்க, இது வந்து உங்களுக்கு விரோதமான காரியம். ஏன்னா இதே காரியத்தை நீ வேறு ஒரு விதத்தில் செய்து நியாய தீர்ப்புக்கு ஆளாவ. நியாயாதிபதி எங்க நிற்கிறாரு? வெளியிலேருந்து தட்டினாரு, நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்த, உனக்கு உள்ளேயும் இருக்கிறாரு. அவர் தான் உனக்கு வெளியிலேயும் நின்று என்ன பண்றாரு? நியாயாதிபதியா உள்ள உன்னை நியாயம் விசாரிக்கிறதற்கு அவர் உள்ள வரல, உன்னை ரட்சிக்கிறதற்கு, உன்னை உயிர்ப்பிக்கிறதற்கு உள்ள வந்தார். அதனால வேதம் சொல்லுகிறது அவர் வெளியிலே நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு? நியாயாதிபதியாக அவர் நிற்கிறார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவிசுவாசிக்கு அருகில நியாயாதிபதியா நிற்கல, விசுவாசிக்கு அருகில நியாயாதிபதியா நிற்கிறார். ஆனபடினால் நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அப்படியே நம்ம எழுந்து நின்று நம்மை தாழ்த்துவோமா? பெரிய செய்தியாக நான் உங்களுக்கு கொண்டு போகலாம், ஆனால் அவசியம் இல்லை. காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ப்ராக்டிக்கலாக காரியங்களை செய்கிறது அவ்வளவு எளிதல்ல. அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்படுகிறது என்பது எளிதல்ல. ஆனால் அப்படி செய்யும்போது தான் நமக்கும் சும்மா வேதத்தை வாசித்து விட்டு கடந்து போகிறவர்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த வேத வார்த்தைகளின்படி நடக்கும்போது தான் நம்ம வித்தியாசப்படுகிறோம். எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே சாதாரணமான ஆலோசனைகளைப் போல காணப்பட்டாலும் ஆண்டவரே ரொம்ப ஆழமான காரியத்தை கத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் கத்தாவை அபியாசப்படுத்த விரும்பும் பொழுது அதிலே காணப்படுகிறதான கடினமான காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனபடினாலே உடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி ஆண்டவரே உம்முடைய உதவியோடு ஒத்தாசையோடு உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே நாங்கள் இந்த காரியங்களை செய்ய ஒருவர் மன்னிக்க ஆண்டவரே ஒருவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவர்களாக காணப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு கனப்படுத்துகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் தங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களாய், கிறிஸ்துவின் நிமித்தம் தாழ்த்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமைவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.